welcome back to my channel. If you haven't subscribed my channel, please do subscribe my channel. இப்போ illustration number 13 page number 253. இது ரொம்ப important sum because எல்லா sumலையும் நமக்கு work certified and uncertified ஓட amount தந்திருப்பாங்க. ஆனால் இந்த sumல வந்துட்டு work uncertified ஓடது நமக்கு தரல. ஸோ நம்ம அந்த work uncertified வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இது important sum. Okay. Contractor commenced the work on a particular contract on 1st April 2016. He usually closes his book of accounts for the year on 31st December of each year. The following information is revealed from his costing records on 31st December 2016. Material sent to site, it is 43,000. JR engineer 12,620. Labor 1,220,000. A machine costing 30,000 remained in use on site for 1/5 of year. Its working life was estimated at 5 years and scrap value at rupees 2,000. A supervisor is paid rupees 2,000 per month and had devoted 1/2 of his time on the contract. All other expenses were 14,000. The materials on site were 2,500. The contract price was 4 lakh on 31st December 2016. 2/3 of the contract was completed. However, the architect gave certificate only for rupees 2 lakh, on which 80,000 was paid. Prepare contract account. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடும்போது எப்போவுமே கிரெடிட் சைடில் என்னென்ன வரும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் அன்சர்டிஃபைட் ஏதாவது ரிட்டன் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ரிட்டன் எதுவும் ஆகலை அப்படின்னா மெட்டீரியல் ஆன் சைட் அப்படின்றோட அமௌண்ட் வரும். அவ்வளோதான். டெபிட் சைடில் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனில் போடுவோம். மெட்டீரியல் சென்ட் டு சைட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் ஆன் சைட். ஸோ மெட்டீரியல் சென்ட் டு சைட் அப்படின்றது டெபிட் சைடில் போடுவோம். ஸோ டூ மெட்டீரியல் அக்கௌண்ட் 43,000. JR engineer 12,620 அண்ட் லேபர் 1,220. அப்புறம் டிப்ரிசியேஷன் பாருங்கள் 30,000 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெஷினோட காஸ்டிங் வந்து 30,000. 1/5 ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராப் வேல்யூ 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000ல் 2,000 மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடுவோம்ல, மெஷின் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 1/5 ஆஃப் த இயர் வந்து யூஸில் இருந்திருக்கு. ஸோ 30,000 மைனஸ் 2,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1/5 ஆஃப் த இயரில் யூஸில் இருந்திருக்கு. ஸோ 30,000 மைனஸ் 2,000 டிவைடட் பை 5 இன்ட்டு 1/5 போட்டிங்கன்னா 1,120 கிடைக்கும். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வந்துட்டு 2,000 per month அவங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் had devoted 1/2 of his time on the contract. ஸோ 1/2 of the டைம்னோடனே நம்ம 2,000 into 1/2 போடுவோம். அதுக்கு முன்னாடி மேலே கொஸ்டினில் பார்க்கணும். 1st April 2016 வந்துட்டு டேட் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க 31st December. ஸோ 1st Aprilலேருந்து 31st December வரைக்கும் 9 months வருதில்ல, அந்த 9 months தான் வந்துட்டு இங்கே நம்ம போடுவோம். ஸோ 2,000 into 9 into 1/2 போட்டிங்கன்னா 9,000. அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 14,000. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் 14,000 போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 4 lakh. ஆனால் அவங்க எவ்வளோ ஆர்கிடெக்ட் வந்துட்டு சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா 2 lakhக்கு தான் சர்டிஃபை பண்ணுறாரு. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைட் வந்துட்டு 2 lakhsன்னு தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒர்க் அன்சர்டிஃபைட் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆன் சைட் வந்து கொடுத்துருக்காங்க 2,500. அந்த மெட்டீரியல் ஆன் சைட் வந்து 2,500. இப்போ ஒர்க் அன்சர்டிஃபைட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா புக்கில் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் 177,416 கொடுத்துட்டு போட்டிருக்காங்க. நான் வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் எப்படின்னா டெபிட் சைடில் வந்துட்டு மெட்டீரியல் அக்கௌண்ட்டில் இருந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நடந்த எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். 43,000லேருந்து 14,000 வரைக்கும் ஆட் பண்ணோன்னா 1,79,916 ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்டோட ப்ரைஸ் 4 lakh, ஆனால் 2 lakh தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு half தி அமௌண்ட்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பண்ணிங்கன்னா 1/2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா 2/3ல் மைனஸ் 1/2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/6ன்னு ஒன்று கிடைக்குதுல்ல, அதையும் வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம காஸ்ட் ஆஃப் 2/3 ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்டுக்கு டெபிட் சைட்லேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு அமௌண்ட் 1,79,960, அதையும் அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போ என்னென்னா டெபிட் சைடில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஒர்க் சர்டிஃபைடுக்கு நம்ம அந்த 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம். இன்னும் நம்ம வந்து எதோ நம்ம எடுக்காமல் இருக்கோம், மெட்டீரியல் ஆன் சைட்டுன்ற அமௌண்ட் எடுக்காமல் வச்சுருக்கோம். ஸோ 1,79,960ல் இந்த 2,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,77,416 கிடைக்குது. ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் 2/3 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 1,77,460ல் டிவைடட் பை 2/3 பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் சர்டிஃபைடுக்கு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் 16 சொன்னல, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44,365 நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் வந்து நம்ம ஒர்க் அன்சர்டிஃபைடோட ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆன்சர் வரும் 1,79,960 சொல்லிட்டு. மெட்டீரியல் ஆன் சைட் அப்படின்றத நம்ம வந்து எடுக்காமல் வச்சுருக்கோம். அந்த 2,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,77,416 கிடைக்கும். அது கூட நம்ம இந்த 1/6 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதான் 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒர்க் சர்டிஃபை பண்ணது ஹாஃப். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1/6 கிடைக்கும். ஸோ 1,77,460 டிவைடட் பை 2/3 இன்ட்டு 1/6ன்னு போட்டிங்கன்னா 44,365 ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கிடைக்கும். அதாவது 2,44,365. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம எப்பவும் போல் டிகிரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் போடுவோம். நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பண்ணுவோம்ல, எப்பவும் போல் நார்மல் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா 66,905 சம்திங் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் போடுவோம். ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 2 lakh rupeesக்கு பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டோட ப்ரைஸ் 4 lakh. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டோன்னா 50% கிடைக்குது. ஆஸ் அ கான்ட்ராக்ட் இஸ் பிட்வீன் 50% to 90%. நம்மளோட ஃபார்முலா வந்து 2/3 இன்ட்டு நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு கேஷ் ரிசீட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஸோ 2/3 இன்ட்டு நோஷனல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க 66,905 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டுன்னு இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ கேஷ் ரிசீவ்டுன்னு கொடுக்காததுனால இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்ம எடுத்துப்போம். ஸோ 2/3 இன்ட்டு 66,905 இன்ட்டு 80%ன்னு போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் 35,683. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. நம்ம நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் 66,905ன்னு நோஷனல் ப்ராஃபிட். ஸோ இந்த 66,905 கூட கண்டுபிடிச்சி வச்சிருக்க 35,683 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசர்வ் அக்கௌண்ட் 31,222 ஆன்சர் கிடச்சிரும். இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 14th சம் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பை, டேக் கேர், see you.